ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக். நான் இந்த வீடியோல இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் பட்டாசு வாங்கியாச்சு. ஸோ நான் எங்க வாங்கியிருந்தேன், ப்ராடக்ட் வந்து வர்த்தா அவங்க கிட்ட அப்படின்றதையும், நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே இடத்துல ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். பிடிச்சிடலாமா? ஓபன் பண்ணிடலாமா? தூக்கதான் முடியல. ஆமா, ஓபன் பண்ணிடலாமா? ஓகே பண்ணு. நீ பண்றியா? நான் பண்றேன். அம்மா நீ பண்ணு. நீ பண்றியா? நீ பண்ணு. ஓபன் பண்ணு. எப்படி? எவ்வளவு பத்து செய்யணும் உனக்கு? அரியா. ஓபன் பண்ணிடலாமா? ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரியா டாக்ஸ். நான் போன வருஷம் எங்க ஆர்டர் போட்டணும் அதே இடத்துல தான் இந்த வருஷமும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ஒர்த் வந்து என்னன்னா 4000. இது வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? நல்லா தான் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. மழை வந்தால் கூட நனைஞ்சிருக்காது இது. ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே டெலிவரி கொடுத்துட்டாங்க. நான் போன வருஷம் வந்து எத்தனை நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணேன்னு தெரியல. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது எவ்வளோ நாள் முன்னாடி வந்து டெலிவரி கொடுத்தாங்கன்றது ஞாபகமே இல்லை சுத்தமாக எனக்கு. அதனால தான் இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடி போட்டேன், ரொம்ப முன்னாடி போட்டேன் போல இருக்கு. நினைச்சது அது நான் இங்கதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜோதிராம் கிராக்கர்ஸ். இதுதான் ஒரு விஷயம். இது கூடவே நெக்ஸ்ட் இயரோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நான் என்னென்ன வாங்கினேன், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, நானாக தான் இதை ஆர்டர் போட்டேன். அவங்க எதுவும் சூஸ் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம். எனக்கு என்னென்ன வேணுமோ அவங்க வெப்சைட்ல போயிட்டு நான் ஆர்டர் போடுறது தான் இது. இது கரெக்டா இருக்குமான்னு கதை தெரியல. இது ஃபர்ஸ்ட் என்னன்னு, எப்பவுமே எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலுமே இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க, நீங்க ஆர்டர் பண்ணது கரெக்டா இருக்கா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்டே ஆர்டர் போடும் போதே நான் எழுதி வச்சுட்டேன் தனியா ஒரு நோட்ல போட்டு. அவங்களும் ஆர்டர் பண்ணும்போது பில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் எங்க தீபாவளியோட ஃபயர் கிராக்கர்ஸ். நான் வந்து இந்த மாதிரி ஆர்டர் போடும்போது ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுட்டேன், இந்த டைரியில வந்து எழுதி வச்சுட்டேன் என்னென்ன ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அதோட ரேட்டோட எழுதி வச்சிருந்தேன். ஸோ டெலிவரி ஆனதும் இப்போ வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு எழுதி வச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று ஒன்று மாற்றி கொடுப்பாங்க, எல்லாம் கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். பட் போன வருஷம் நான் ஆர்டர் பண்ணிக்கும்போது அந்த மாதிரிலாம் கொடுக்கல, கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் எனக்கு 2 பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு ஊதுவத்தி மட்டும், பெரிய சைஸ் ஊதுவத்தி மட்டும் 3 கொடுத்துருக்காங்க. இந்த செப்டம்பர் மந்த் ஸ்டார்டிங்கே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க இவங்க. நீங்க லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணீங்களே, இந்த வருஷமும் எங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்றீங்களா சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமா, போன வருஷம் நல்லா இருந்தது, உங்ககிட்ட தான் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டப்போ, இந்த செப்டம்பர் மந்தோட ஸ்டார்டிங்ல நீங்க வாங்கினீங்கன்னா, அதுவும் 5000 மேல வாங்கினீங்க அப்படின்னாக்கா டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுவும் டில் செப்டம்பர் 10 வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த ஆஃபர் இருந்துச்சு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் நான் இதில் என்ன நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஹர்ஷா வந்து ஆக்சுவலாக பட்டாசு வெடிக்க மாட்டான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே நாங்கள் தான் நின்று வெடிக்க போகிறோம். அவன் வெறும் வேடிக்கை தான் பார்க்க போகிறான். இந்த வருஷம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அவனுக்கு கொடுத்து. நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் வெடிக்கிறதுக்கு பசங்களோட சேர்ந்து வெளியே விளையாடிட்டு அதுக்கு வந்து போடுன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து அப்போ கூட நான் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா இவர் வெடிக்க போகிறேன் அப்படின்னாவே எனக்கு பெருசாக போடு அப்படின்னாரு. ஸோ அதுக்காக வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு பாருங்க, அந்த 1 kg அப்புறம் 1/2 kg பாம் வந்து 2 இருக்கிறதுல, அப்புறம் சின்ன சின்னதாக லட்சுமி வெடிலாம் வந்து ஒரு 6 பேக்குன்னு போட்டேன். அவ்வளோதான் நான் காலையில் வெடி போட்டது. மற்றபடி வெளியே இருக்க பசங்களோட விளையாடணும்னு சொல்லிட்டு பிஜிலி பட்டாஸ் மட்டும் ஒரு 2-3 பேக்கெட் போட்டிருக்கேன். ஒரு 4 பேக்கெட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அநேகமா. அது போட்டிருக்கேன். மற்ற எல்லாமே இதுதான். இந்த லியோ வந்து இது வந்து ஆக்சுவலாக 89 rupees. இது வந்து 3 போட்டிருக்கேன் நான்.
அப்புறம் ஸ்கை ஷாட் வந்து ஒன்று பெருசா இருக்கும். முன்னாடி எங்க இருக்கு தெரியல. இது இது வந்து ஸ்கை ஷாட். இது 3.5 ஸ்கை ஷாட். இது எல்லாமே வெடிக்கிற வீடியோ கண்டிப்பா இதுல கிடையாது. நான் தீபாவளி அன்னைக்கு இது எல்லாமே என்னென்ன வெடின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு போறேன். தீபாவளி அன்னைக்கு இப்ப என்னால போட முடியாது. நானே இது என் பையன்கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் பாதுகாப்பா எடுத்து வைக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே இப்பவே பிரிச்சு நான் வெடிக்க போறேன்னு இருக்குங்க. இதுல எனக்கு எதுவுமே மாறி வரல, கரெக்டா தான் வந்திருக்கு இந்த வாட்டி. நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னு வரும். அவங்களே வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் போன வருஷமே இவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த வருஷமா நான் இங்கே தான் இதே இடத்துல தான் ஆர்டர் பண்ணேன். நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்றத நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இவங்களோட வெப்சைட் பேர் வந்து என்ன அப்படின்னா பை ஃபயர் கிராக்கர்ஸ் அண்ட் கிஃப்ட் பாக்ஸ் தான். நான் உங்களுக்கு மேல இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. நீங்க இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன பட்டாசு வேணுமோ அதோட ரேட்டோட அதுல மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க அதுல ஆட் பண்றது மைனஸ் பண்றதுன்னு உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனா மினிமம் ஆர்டர் வந்து 3000 இவங்க கிட்ட. இவங்க வந்து 80% டிஸ்கவுண்ட்ல தான் இவங்க சேல் பண்றாங்க. நான் போன வருஷம் வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு வெடி கூட புஷ்பானமா ஆகல, நல்லாவே வெடிச்சிச்சு. எல்லா வெடியுமே ரொம்ப நல்லா வெடிச்சிச்சு. தரமா இருந்ததுனால தான் இந்த வருஷமா நான் இங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனாலதான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ஒரு வீடியோக்கு கண்டென்ட் ஆச்சு. இதோட ஒர்க் வந்து என்னன்னா, நான் வந்து 4000 ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த வருஷம். நான் முக்காவாசி கூட இல்ல, இது 95% வந்து நைட் வெடி தான், பகல் வெடி கிடையவே கிடையாது. ஒரு 5% தான் அதுல. இது கூட கம்பேர் பண்ண 5% மட்டும் தான் பகல் வெடிக்கிற வெடி, மத்த எல்லாமே நைட் வெடி தான். ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, உங்க வீட்லயும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் நீங்க பட்டாசு வாங்க போறீங்க அப்படின்னாக்கா இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி விற்பாங்களா, அதெல்லாம் மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி வெப்சைட்ல போயிட்டு அழகா நீங்களே ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது குழந்தைங்க இவ்வளவுதான் பாப்பாங்க அப்படின்னு இருக்கும்ல, அதெல்லாம் மட்டும் நீங்களே போய் தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் வாங்காதீங்க, வேஸ்ட் அது. ஏன்னா அதுல அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அது மட்டும் தான் இருக்கும். இல்ல குழந்தை போய் அதை வெடிக்குமா, பச்சை குழந்தை போய், அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே மாதிரி நம்ம வந்து டைரக்டா சிவகாசியில இருந்தே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் பணத்திலே அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும் பட்டாசு. பட் இங்க போய் ஸ்ட்ரைட்டா வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3 மடங்கா விற்பாங்க. அதுக்கு நம்ம அங்கேயே வாங்கிடலாம். அந்த அவள் தான் இதோட நம்ம தீபாவளி அன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஃபயர் கிராக்கர்ஸோட அந்த கிராக்கிங் வெடியாச்சு அந்த வெடிக்கிற வீடியோ வந்து நான் அன்னைக்கு காட்டுறேன். ஒவ்வொன்றும் இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு நான் போட்டு பில்லோட நான் உங்களுக்கு சொல்றேன் அன்னைக்கு. அந்த அவள் தான் பை.